Hi everyone, welcome to TAF IS Academy. So நம்ம TAF IS Academy மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து கார்னாட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த கார்னாட் பேட்சை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க இன் 8 month டியூரேஷனில். ஓகே, ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம டே பை டேவாக வந்து ஸ்டார்ட் அப் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி இந்த ஸ்டார்ட் அப் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் உள்ள பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் டார்சன் இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் என்னென்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, செகண்ட் ஒன்று என்னென்னா டார்சன். ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் டார்சன். ஸோ ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தவரையில் வாட் இஸ் நியூட்ரல் ஆக்சிஸ், வாட் இஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஓகே, வாட் இஸ் யங்ஸ் மாடுலஸ், வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து ஃபர்தராக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னென்னா நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லோடை ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் இருக்குது. எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் இருக்குது. அந்த பீமில் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா சம் அமௌண்ட் ஆஃப் டாப்பில் நான் லோடு கொடுப்பேன். ஓகே, டாப் சைடில் நான் வந்து ஒரு லோடு க்ரியேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு அப்படியே பெண்ட் ஆகும் இல்லையா. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர் பீம் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துக்கிட்டேன். அந்த பீமில் வந்து நான் லோடுக்கு பதிலாக மொமெண்ட் கொடுக்குறேன். சரிங்களா? லோடுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன், மொமெண்ட் கொடுக்குறேன். ஸோ மொமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு வந்து சம் அமௌண்ட் ஆஃப் எனக்கு என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆகிறது தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹேக்கிங் ஆர் ஷேக்கிங். சரிங்களா? ஸோ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹேக்கிங் சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஷேக்கிங். ஓகே, ஹேக்கிங்னா என்ன அப்படின்னா எனக்கு ஹேக்கிங்கை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு ஆங்கிரி ஷேப்பாக இருக்கும். ஹேக்கிங் அப்படின்னா எனக்கு ஒரு ஆங்கிரி ஷேப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நம்ம ஒரு கோபப்படுற மாதிரி. சரிங்களா? இதே ஷேக்கிங்னா எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்மைல் ஷேப்பாக இருக்கும். ஓகே, ஒரு ஸ்மைல் ஷேப், ஒரு ஸ்மைல்க்குரிய கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும் எனக்கு. சரிங்களா? அதாவது ஒரு ஸ்மைல்க்குரிய கண்டிஷன்ஸ்னால் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஆங்கிரி ஷேப் அப்படிங்கிறதுனால நான் அதாவது இதோட சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா நெகட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ் இது வந்து எனக்கு ஒரு நெகட்டிவை டினோட் பண்ணும். அதே மாதிரி எனக்கு ஸ்மைல் ஷேப்புங்கிறதுனால எனக்கு இது ஒரு பாசிட்டிவை எனக்கு டினோட் பண்ணும். சரிங்களா? ஸ்மைல் ஷேப்னா எனக்கு என்ன பண்ணும், ஒரு பாசிட்டிவை எனக்கு டினோட் பண்ணும். சரிங்களா? அப்போது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், ஒரு சிம்பிள் சப்போர்ட்டர் பீமில் வந்து நான் மொமெண்ட் கொடுக்குறேன். அப்படி மொமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு எனக்கு எப்படி ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுக்குங்கிறத பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்னென்னா இதே மாதிரி நான் வந்து ஒரு கேண்டிலிவர் பீம் எடுக்கிறேன். சரிங்களா? ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது. சரிங்களா? அந்த பீமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம் அமௌண்ட் நான் மொமெண்ட் கொடுக்குறேன். அப்போ மொமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிசன் பண்ணுங்கள், இது ஒரு கேண்டிலிவர் பீம். கேண்டிலிவர் பீம்னா என்ன, ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. இந்த எண்டு ஃபிக்ஸாக இருக்குது, இந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த ஃப்ரீ எண்டில் வந்து நம்ம ஒரு மொமெண்ட்டை கொடுக்கும்போது எனக்கு இதோட மிட் ஏரியாவில் இந்த ஏரியாவில் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கிரியேஷன் ஆகும். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கிரியேஷன் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3D ஆப்ஜெக்டை நான் ரைட் பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள் இதோட மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேஷன் ஆகும். இது ஒரு நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேட் ஆகும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அப்போ இதோட மிட் லேயரில் வந்து எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேஷன் ஆகும் இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நான் மூமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல மூமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், இதோட டாப் அண்ட் பாட்டம் வந்து எனக்கு வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஸோ டாப் லேயரில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கிரியேஷன் ஆகும். இதோட பாட்டம் லேயரில் பார்த்தோம்னா எனக்கு ஒரு டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிரியேஷன் ஆகும். இதோட மிட் லேயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸாக இருக்கும். நியூட்ரல் ஆக்சிஸ் மீன்ஸ் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஜீரோவாக எனக்கு இருக்கும். சரிங்களா?
ஸோ பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு சிம்பிளி சப்போர்ட்ட பீம் பார்த்தோம். ஸோ அதில் நான் மூமெண்ட் கொடுக்குறேன். சரிங்களா? மூமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் தருது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு கேண்டிலிவர் பீமில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு மூமெண்ட் கொடுக்கும்போது, ஓகே, கேண்டிலிவர் பீமில் நான் மூமெண்ட் கொடுக்குறேன். கேண்டிலிவர் பீமில் மூமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது அதை நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். சிஎஸ்எஸ் கிரியேஷன் ஆகுது. சிஎஸ்எஸ் கிரியேஷன் ஆகிறதுனால எனக்கு வந்து இதை நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜூம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது ஒரு 3D ஆப்ஜெக்டாக எனக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுக்கிறேன். ஒரு ஸ்கொயர் ஷேப் மெட்டீரியல் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து A to Bன்னு சொல்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து C to Dன்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஒரு மூமெண்ட் கொடுக்குறேன். ஆமாம், இந்த இடத்துல நான் மூமெண்ட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆகுது. சரிங்களா? ஸோ இதை நான் ஏன்னு சொல்கிறேன், இதை நான் பின்னு சொல்கிறேன். சரிங்களா? இதை நான் சின்னு சொல்கிறேன், இதை நான் டின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதோட டாப் லேயரில் ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மூவ் ஆகுது. இந்த லேயரும் இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட்டை நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா தீட்டான்னு சொல்லி சொல்கிறேன். இந்த மீட் ஆகிற பாயிண்ட் என்ன சொல்கிறேன், தீட்டான்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அப்போ எனக்கு இதிலிருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர்னு சொல்கிறேன். ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், இதை வச்சு நான் அந்த ஆப்ஜெக்டை என்னால் ரொட்டேட் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வந்து ஆங்கிள் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ இது டு இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும், அதாவது இதோட டாப் லேயர் டு இந்த பி வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், ரேடியஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். இந்த பி டு டி வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒய்ன்னு சொல்கிறேன். ஏன் ஒய்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா இதில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேஷன் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்த வந்து எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நியூட்ரல் ஆக்சிஸ்னால என்ன தான், அதை நான் ஒய்ன்னு தான் டினோட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிருக்குங்கிறத பார்க்கலாமா? இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிருக்குது அப்படிங்க பார்க்குறதுக்கு ஃபார்முலா என்ன, ஆக்சுவலாக ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த். அப்படி தானே? சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த். அப்போது பாருங்கள், சேஞ்ச் இன் லென்த்னா என்ன, எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் சேஞ்சஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ அது என்ன சொல்லலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த்தை நான் ஒய்ன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ ஒரிஜினல் லென்த்தை பாருங்கள், ஒரிஜினல் லென்த்துங்கிறது என்னது, எனக்கு ஆர். சரிங்களா? அப்போ பாருங்கள், அப்போ ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹூக்ஸில் அப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுமே பாருங்கள், இது வந்து நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கூட பாருங்கள், ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கணுமே, இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன், மூமெண்ட் கொடுக்குறேன். ஸோ மூமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும், மூமெண்ட் கொடுக்கும்போது பாருங்கள், மூமெண்ட் கொடுக்கும்போது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதோட டாப் லேயர் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கிரியேஷன் ஆகும். இந்த டாப் லேயரில் எனக்கு வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதோட பாட்டம் லேயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் கிரியேஷன் ஆகும், டென்சைல் ஸ்ட்ரெஸ் கிரியேஷன் ஆகும். சரிங்களா? இது மிட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதோட மிட் பாயிண்ட் தான் நான் என்ன சொல்கிறேன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? இதோட மிட் பாயிண்ட் என்ன சொல்கிறேன், ஒரு நியூட்ரல் ஆக்சிஸாக எனக்கு இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சிஸாக இருக்கும்போது இதோட வேரியேஷன் எனக்கு எந்த மாதிரி இருக்கும், ஸோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு நியூட்ரல் ஆக்சிஸுங்கிறது எனக்கு இந்த மாதிரி இருக்கும். இதோட பாருங்கள், இதோட ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் அண்ட் பாருங்கள், இதோட அவுட்வர்ட் டைரக்ஷனில் தான் எனக்கு மூவ் ஆகும். சரிங்களா? இதோட அவுட்வர்ட் டைரக்ஷனில் தான் எனக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பாருங்கள், இதோட டாப் லேயரில் வந்து எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும், இதோட பாட்டம் லேயர்லையும் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கும். இதோட மிட் லேயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸுங்கிறது எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே ஆக்ட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் எனக்கு என்னவாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் அட் ஜீரோவாக இருக்கும். அந்த வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இதே ஒரு டாப் அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மேக்ஸிமமாக எனக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயினோட கண்டிஷன்ஸ் எனக்கு என்னது ஒய் பை ஆரா. ஸோ பாருங்கள், எனக்கு லென்த் வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து பாருங்கள் பி டு டி வரைக்கும் சேஞ்சஸ் ஆகிருக்குது லென்த். சரிங்களா?
ஸோ அதோட ஒரிஜினல் லென்த்துங்கிறது எனக்கு இதோட டாப் லேயர் டு பி வரைக்கும் தான் ஒரிஜினல் லென்த். ஸோ அதை ஆர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குது அப்படின்னா பி டு டி வந்து எனக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குது. ஸோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒய்ன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒய் பை ஆர். ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹூக்ஸ் லா மென்ஷன் பண்ண போகிறேன். சரிங்களா, பாருங்கள் ஹூக்ஸ் லா சொல்கிறேன். ஹூக்ஸ் லா கூடிய கண்டிஷன்ஸ் என்ன? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் வரும். ஸோ அதை நான் ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுவேன். ஸோ ஆட் பண்ணும்போது யங்ஸ் மாடல்ஸ் இன்ட்டு ஸ்ட்ரெயின் வருமா? பாருங்கள் ஸ்ட்ரெஸ் சிக்மா ஈக்குவல் டு யங்ஸ் மாடல்ஸ் போடலாமா? யங்ஸ் மாடல்ஸ் இ ஓகே இன்ட்டு ஒய் பை ஆரா? ஒய் பை ஆர். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த ஒய்ங்க கீழே கொண்டு வந்துடலாமா? பாட்டம் சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ என்ன வரும்? சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். சரிங்களா, சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு இ பை ஆர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பாருங்கள், ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ பாருங்கள் இதோட மிட்டில் வந்து எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்குது. இதோட மிட்டில் வந்து எனக்கு நியூட்ரல் ஆக்சிஸ் கிரியேஷன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதோட ஃபார்மேட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மொமெண்ட் ஈக்குவல் டு இ பை ஆர், இ பை ஆர் இன்ட்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு நியூட்ரல் ஆக்சிஸ், மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்ட்டு நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஐ கீழே பாட்டம் சைடு கொண்டு வரலாமா? அப்போ எம் பை ஐ ஈக்குவல் டு இ பை ஆர். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாமா? இதை நான் ஆக்சுவலாக நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிட்டேன். ஓகே, இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிட்டேன். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். சரிங்களா, ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐ மெர்ஜ் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி வரும் பாருங்கள், சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு எம் பை ஐ ஈக்குவல் டு இ பை ஆர். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவராலாகவே ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய கண்டிஷன்ஸாக எனக்கு இருக்கும். ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய கண்டிஷன்ஸ். ஓகே, ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்குரிய கண்டிஷன்ஸ் எனக்கு என்ன அப்படின்னா இதை சொல்லிக்கலாம். சரிங்களா, ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா எனக்கு இதாக தான் இருக்கும். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாகவே ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஓகே இப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீம் எடுத்துக்கிட்டேன். அதை நான் எப்போதுமே நார்மலாக ஒரு லோடு அப்ளை பண்ணுவேன். லோடு அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், எனக்கு பெண்ட் ஆகும். ஸோ நான் இங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த அதே சிம்பிள் சப்போர்ட் பீமில் வந்து நான் மூமெண்ட் கொடுக்குறேன். ஸோ மூமெண்ட் கொடுக்கும்போது எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் பெண்ட் ஆகும். ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஹேக்கிங் ஆர் ஷேக்கிங் சொல்கிறேன். ஹேக்கிங்னா என்னென்னா எனக்கு ஒரு ஆங்கிரி ஷேப்பாக இருக்கும். ஆங்கிரி ஷேப் அப்படின்னா வந்து என்னது, எனக்கு ஒரு நெகட்டிவ் சிம்பிளாக இருக்கும். இதே ஷேக்கிங்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் சிம்பிளாக இருக்கும். சரிங்களா, அது ஒரு ஸ்மைல் ஷேப்புங்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் சிம்பிளாக எனக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிள் சப்போர்ட் பீம் பார்த்தோம் இல்லையா, இப்போ என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு கேண்டிலிவர் பீம் பார்க்குறேன். கேண்டிலிவர் பீம்னா 1 எண்டு ஃபிக்ஸாக இருக்கும், அதர் எண்டு ஃப்ரீயாக இருக்கும். அதோட ஃப்ரீ எண்டில் வந்து நான் மொமெண்ட்டை கொடுக்குறேன். மொமெண்ட்டை கொடுக்கும்போது அதோட இன்னர் மிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஜூம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இந்த ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதோட நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே அந்த இடத்துல ஆக்ட் ஆகாது. அப்போ அதோட டாப் அண்ட் பாட்டமில் மட்டும்தான் எனக்கு வந்து லோடு வந்து எனக்கு மொமெண்ட் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதில் எனக்கு வந்து சம் அமௌண்ட் பெண்ட் ஆகும். பெண்ட் ஆனாலும் இதோட நியூட்ரல் ஆக்சிஸில் வந்து எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே எனக்கு இருக்காது. சரிங்களா, இதே நெக்ஸ்ட் என்ன பண்ணால் ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கிட்டேன். ஸ்கொயர் ஷேப் மெட்டீரியலில் பார்த்தோம்னா அதோட 2 கார்னர்லேயுமே நான் வந்து மொமெண்ட் கொடுக்குறேன். ஸோ மொமெண்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதோட டாப் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. இதோட பாட்டம் லேயரில் எனக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த A to B, C to D நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட மிட் லேயரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த B to D இந்த ஏரியா தான் என்ன சொல்கிறேன், இதோட நியூட்ரல் ஆக்சிஸ்ங்கிறனா ஒய்யின் நியூட்ரல் ஆக்சிஸ் ஆக்சுவலாக நான் என்ன சொல்லலாம்னா ஒய்ன்னு சொல்லி டினோட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஏரியாவை நான் ஒய்ன்னு சொல்லியிருக்கேன்.
சரிங்களா, இதோட டோட்டல் லென்த்தை ஆர்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயினாக இருக்குது அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் டு ஒரிஜினல் லென்த். சரிங்களா, அப்போ சேஞ்ச் இன் லென்த்னா என்ன அப்படின்னா எனக்கு எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எனக்கு சேஞ்சஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ இதை தான் நான் சொல்கிறேன் ஒய்ன்னு சொல்கிறேன். அப்போ இதோட ஒரிஜினல் லென்த் என்ன, ஆர். ஸோ அப்போ அதை நான் சொல்கிறேன் ஆர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலாகவே எனக்கு ஸ்ட்ரெயின் ஆனது ஒய் பை ஆர். சரிங்களா, அப்போ இந்த ஹூக்ஸ் லா நான் மென்ஷன் பண்ணுறேன். ஹூக்ஸ் லா அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி நான் ஆட் பண்ணணும் இல்லையா. அப்போ இந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி தான் என்ன அப்படின்னா எனக்கு யங்ஸ் மாடுலஸ் ஆன இ. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அந்த ஸ்ட்ரெயின் வேல்யூவில் நான் என்ன பண்ணுறேன், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், ஒய் பை ஆரா. ஸோ ஒய் பை ஆர்னு இருக்குது. அடுத்து வந்து சிக்மா பை ஒய்யை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேங்க. ஸோ இ பை ஆர்னு ரிமைனிங் இருக்கும். அதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன மூமெண்ட் ஃபார்ம் ஆனாங்கன்னா இ பை ஆர் இன்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ அதை நான் வந்து எம் பை ஐ நான் எடுக்கும்போது எனக்கு ஃபார்முலா அப்படி இருக்குது, எம் பை ஐ ஈக்குவல் டு இ பை ஆர்ன்னு இருக்குது. சரியா, அப்போ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கிடுவேன். அப்போது அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் நான் மெர்ஜ் பண்ணும்போது எனக்கு சிக்மா பை ஒய் ஈக்குவல் டு எம் பை ஐ ஈக்குவல் டு இ பை ஆர்ன்ட்டு எனக்கு ஃபார்முலா கிடைக்கும். அதுதான் என்னென்னா எனக்கு ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்குரிய கண்டிஷன்ஸாக எனக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டார்சன் பார்ப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டார்சன். ஓகே, பாருங்கள் டார்சன். ஸோ டார்சன்னா என்ன அப்படின்னா டார்சனை வந்து நான் வந்து இதுக்கு அனதர் நேம் இருக்கும். சரிங்களா, அனதர் நேம் என்னென்னா டார்சன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா டார்க்குன்னு சொல்லலாம். டார்சன் ஆர் டார்க் ஆர் டர்னிங் மூமெண்ட் ஆர் ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் ஆக்சியல் கப்புள். ஸோ அந்த 5 நேமில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து டார்சன் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், டார்க். ஓகே, டார்சன் இல்லைன்னா டார்க்குன்னு சொல்லலாம். சரிங்களா, இல்லை அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓகே டார்சன், டார்க் ஆர் டர்னிங் மூமெண்ட், டர்னிங் மூமெண்ட் சொல்லலாம். இல்லைன்னா ட்விஸ்டிங் மூமெண்ட், டர்னிங் மூமெண்ட், ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் ஆக்சியல் கப்புள்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சம்டைம் டார்க்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா சம்டைம் டார்சன் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா டர்னிங் மூமெண்ட் சொல்லுவாங்க, இல்லைனா ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் ஆக்சியல் கப்புள். இந்த நேமில் எந்த நேம்னாலும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா இனிஷியலாக ஒரு டார்சனுக்குரிய கண்டிஷன்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்னா ஓகே ஒரு டார்சனுக்குரிய கண்டிஷன்ஸ் எனக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்குது ஒரு ஓகே ஒரு இந்த மாதிரி நான் ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது சம் அமௌண்ட் எனக்கு வந்து ரொட்டேட் ஆகும் இல்லையா. பாருங்கள், இதோட இன்னர் லேயர் இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, அதோட இன்னர் லேயர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டார்க் க்ரியேஷன் ஆகும், ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டார்க் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல சியர் ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். சியர் ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு 0வாக இருக்கும். இதோட பெண்டிங் மூமெண்ட் என்ன தான் இருக்கும் அப்படின்னா எனக்கு 0வாக தான் இருக்கும். அப்போ டோட்டலாகவே என்னென்னா எனக்கு ஒரு சியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் கண்டிஷன்ஸ் 0வாக இருந்ததுன்னா அது நான் பியூர் டென்ஷன் இல்லைனா ஒரு பியூர் டார்சன் சொல்லலாம். சரிங்களா, ஒரு பியூர் டென்ஷன் ஆர் பியூர் டார்சன். ஸோ ஒரு பியூர் டென்ஷன் இல்லைனா ஒரு பியூர் டார்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா எனக்கு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க.
நான் இப்போ இதோட இன்னர் லேயரை செக் பண்ண போகிறேன் சரிங்களா. இதோட சியர் ஃபோர்ஸ் 0வாக இருந்தாலும் பெண்டிங் மூமெண்ட் கண்டிஷன்ஸ் எனக்கு 0வாக இருந்தாலும் ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோட இன்னர் லேயரை நான் செக் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ இன்னர் லேயர் எனக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரா பண்ணுறேன் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருக்குது ஓகே. ஸோ பாருங்கள் இதோட ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்டாக இருக்குது சரிங்களா. பாருங்கள், ஸோ இந்த பாயிண்ட் நான் 1 சொல்கிறேன், இது 1 சொல்கிறேன், இது நான் 2ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன் சரிங்களா. ஸோ இது 3, திஸ் இஸ் 4. பாருங்கள் எனக்கு வந்து இந்த ஏரியாவில் இருந்து இது வரைக்கும் எனக்கு ட்விஸ்ட் ஆகுது. இந்த இடத்துல நான் 1 டேஷ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா. இது நான் இது கூட மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. அப்போ நான் இந்த ஏரியாவை நான் மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2ங்கிற பாயிண்ட்லேருந்து எனக்கு இதில் இருந்து இது வரைக்கும் எனக்கு ட்விஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ நான் இதை என்ன சொல்கிறேன்னா 2 டேஷ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்த நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஓகே சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த பாயிண்ட் 3 அப்படின்னா அப்போ எனக்கு 3லேருந்து இது வரைக்கும் 3 டேஷ். ஸோ எனக்கு இது வரைக்கும் எனக்கு என்ன ஆகுது, ட்விஸ்ட் ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் ட்விஸ்ட் ஆகுது. பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் வந்து 4 சரிங்களா. ஸோ இந்த இடம் வந்து எனக்கு 4ஆக இருக்குது. அப்போது எனக்கு இதிலேருந்து இது வரைக்கும் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு ட்விஸ்ட் ஆகுது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்த நான் ஷேட் பண்ணிக்கலாமா ஓகே. இந்த இடத்த நான் ஷேட் பண்ணுறேன். சரிங்களா. அப்போ பாருங்கள், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டில் வந்து எனக்கு சியர் ஃபோர்ஸ் 0 ஓகே, பெண்டிங் மூமெண்ட்டும் 0. பட் இருந்தாலும் இதோட இன்னர் லேயரை நான் செக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை கொடுக்குது. எப்படி கொடுக்குது அப்படின்னா எனக்கு இந்த பாயிண்ட் 1ல் இருந்து இந்த 1 டேஷ் வரைக்கும் இந்த ஏரியா வந்து எனக்கு ட்விஸ்ட் ஆகுது. அப்படி லேசாக ரொட்டேட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2லேருந்து 2 டேஷ் வரைக்கும் எனக்கு அப்படியே லேசாக என்ன ஆகுது, ட்விஸ்ட் ஆகுது. அது மாதிரி தான் 3 டேஷ் 4 டேஷ் அப்படிங்கிற டேரக்ஷனில் வந்து எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து ட்விஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ அதோட ஏரியாவை நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஓகே. பாருங்கள் அப்போது இதோட டாப் அண்ட் பாட்டம் லேயரில் சரிங்களா அதே மாதிரி தான் இங்கே பெண்டிங், அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் ஆர் டென்ஷன் ஏதோ ஒன்று ஆக்ட் ஆகும். இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே இந்த டைரக்ஷன் எனக்கு இங்கே பெண்டிங் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ இதோட டாப் அண்ட் பாட்டம் லேயரில் சரிங்களா இதோட பாருங்கள், இதோட டாப் லேயர் வந்து எனக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். வேல்யூ வந்து எனக்கு மேக்ஸிமமாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துலையும் பாருங்கன்னா எனக்கு ஒரு மேக்ஸிமம் வேல்யூவாக எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். இதோட நியூட்ரல் ஆக்சிஸில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக எனக்கு இருக்கும், ஆக்ட் ஆகாது. இதோட நியூட்ரல் ஆக்சிஸில் எனக்கு என்ன ஆகாதுன்னா ஆக்ட் ஆகாது சரிங்களா ஓகேவா. ஸோ அப்போ இந்த கண்டிஷன்ஸுமே நான் இன்னொரு விதமாக ட்ரா பண்ணுறேன் ஓகே. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்குது ஒரு செக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது சரிங்களா. லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதில் வந்து இது வரைக்கும் வருது எனக்கு. இந்த இடத்துல சம் அமௌண்ட் ஆங்கிள் ஆகுது ஓகே. ஓகே, ஸோ இதோட இன்னர் லேயர் இருக்கு இல்லையா, இதோட இன்னர் லேயர் ஓகே. இதோட நான் இன்னர் ஏரியாவை என்ன சொல்கிறேன் அப்படின்னா தீட்டான்னு மென்ஷன் பண்ணுறேன். இதோட இன்னர் ஏரியாவை நான் தீட்டான்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஏரியாவை நான் பைன்னு சொல்கிறேன் ஓகே. திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி ஓகே. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஒரு டார்க் ஆக்ட் ஆகும் ஓகே. இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஒரு ஓவராலாக எனக்கு ஒரு டார்க் ஆக்ட் ஆகும் சரிங்களா. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அப்போ வேர் தீட்டா இஸ் என்னது, தீட்டானா என்ன, பைனா என்ன ஓகே. தீட்டானா என்ன, பைனா என்ன அப்படின்னா தீட்டானா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஓகே. ஸோ எனக்கு எந்த அளவுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ ஓகே,
ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னா பைனா என்னன்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். ஓகே, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்னு சொல்லி சொல்லலாம். ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். சரிங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இதுக்கு ஹூக்ஸ் லா சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு வந்து இதோட லென்த் இன்டு இந்த பை. ஸோ எல் பை ஈக்குவல் டு இதோட ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ ஆர் இன்டு தீட்டா. சரிங்களா? ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பையோட வேல்யூ மட்டும் வச்சுக்கிட்டேன். ஸோ பை ஈக்குவல் டு ஆர் இன்டு தீட்டா பை எல். ஆர் இன்டு தீட்டா பை எல். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹூக்ஸ் லா சொல்ல போகிறேன். ஓகே, ஹூக்ஸ் லா, ஒரு ஹூக்ஸ் லாவை மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஹூக்ஸ் லா, ஹூக்ஸ் லா. ஓகே ஓகே. ஸோ பை ஈக்குவல் டு டவ் பை ஜி. சரிங்களா? ஓகே, பை ஈக்குவல் டு டவ் பை ஜி. ஸோ இதை நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்கிறேன். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்கிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஜூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் வந்து சப்ஜூட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஜூட் பண்ண போகிறேன். பாருங்கள் எனக்கு இந்த டேம் எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ பை இருக்கக்கூடிய இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாருங்கள், டவ் பை ஜியா, டவ் பை ஜி ஈக்குவல் டு ஆர் தீட்டா பை எல். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆரை நான் கீழே கொண்டு வரேன், இந்த ஜியை நான் மேலே கொண்டு போகிறேன். சரிங்களா? இந்த ஆரை நான் கீழே கொண்டு வரேன். ஓகே, அப்போ பாருங்கள் டவ் பை ஆர் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல். சரிங்களா? டவ் பை ஆர் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு டார்க் ஆக்ட் ஆகுது. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு டார்க் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? அப்போது இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு டார்க் ஆக்ட் ஆகிறதுனால இந்த ஃபார்முலா எனக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போது பாருங்கள், டி பை ஜே ஈக்குவல் டு டவ் பை ஆர் ஈக்குவல் டு ஓகே ஜி தீட்டா பை எல். அப்படிதானே? ஜி தீட்டா பை எல் ரைட் பண்ணிக்கலாமா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவராலாகவே எனக்கு ஒரு டார்சனுக்குரிய கண்டிஷன். ஓகே, ஒரு டார்சனுக்குரிய கண்டிஷன்ஸ் எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா டி பை ஜே ஈக்குவல் டு டவ் பை ஆர் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல். இல்லை டீனா என்ன அப்படின்னா டி ஃபார் டார்க் ஆர் டார்சன் ஆர் டேர்னிங் மூமெண்ட் ஆர் ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆர் ஆக்சியல் கப்புள். ஓகே, டவுனா என்ன? டவ் மீன்ஸ் இஸ் சியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஜே மீன்ஸ் என்னது? போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா. ஓகே, மூமெண்ட் ஆஃப் இனர்சியா ஃபார் நம்ம ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், தென் சாலிட் சிலிண்டர். ஓகே, சாலிட் சிலிண்டர், தென் தின் சிலிண்டர், நிறைய கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மூமெண்ட் ஆஃப் இனர்சியா பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா ஆர் ஆனது ரேடியஸ், தீட்டா மீன்ஸ் ஆங்கிள். ஓகே, தீட்டா மீன்ஸ் எனக்கு ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன், எல் மீன்ஸ் லென்த். ஓகே, ஸோ இவ்வளோ கண்டிஷன்ஸும் வரும் எதில் அப்படின்னா ஒரு டார்சன்ஸ். உங்கள் எக்ஸாமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் டார்சன்னா என்ன? டி பை ஜே ஈக்குவல் டு டவ் பை ஆர் ஈக்குவல் டு ஜி தீட்டா பை எல். அவ்வளோதான், சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வந்தது, இந்த டேம் எப்படி வந்ததுங்கிறத உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த ஒரு டயக்ராம் மூலமாக மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அது போக என்னென்னா ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்குரிய கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஓவராலாகவே ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரு டார்சனுக்குரிய கண்டிஷன்ஸ் எனக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இது போக நம்ம அடுத்த ஸ்டார்ட் அப் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.